தினமும் மதியம் பள்ளியிலிருந்து வரும்போது ராட்சச மனிதனுடைய தோட்டத்துல குழந்தைகள் விளையாடுவது வழக்கமாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய அழகான மென்மையான பச்சை பசேருங்கிற புல் இருக்கிற ஒரு தோட்டம். தோட்டத்துல பறவைகள் மரங்கள் அமர்ந்து மிகவும் இனிமையாக பாடிக்கொண்டிருக்கும். குழந்தைகள் தங்களுடைய விளையாட்டுகளை நிறுத்திவிட்டு நாங்கள் இங்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் பேசி கண் கலங்கினர். ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரரான ராட்சசர் தன்னுடைய கோட்டைக்கு வரலான்னு முடிவு செஞ்சார். அவரு 7 ஆண்டுகளாக தன்னுடைய நண்பர் கார்னிஷ் உக்ராவை பார்க்கறதுக்காக செஞ்சிருந்தார். அவருடன் 7 ஆண்டுகள் தங்கியிருந்தாரு. 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர் பேச வேண்டிய அனைத்துமே நண்பர்கிட்ட பேசிவிட்டு அவருடைய கோட்டைக்கு திரும்பி முடிவு செய்தார். தன்னுடைய தோட்டத்துக்கு வந்த ராட்சசர் அங்க குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்துட்டு, இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று அவர் மிகவும் கரகரப்பான குரல்ல அந்த குழந்தைகள்கிட்ட மிரட்டினார். அந்த குழந்தைகள்லாம் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. அந்த குழந்தைகள் சென்றதுக்கு அப்புறம் அந்த ராட்சசர் சொன்னார், என் சொந்த தோட்டம், என் சொந்த தோட்டம் சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை புரிந்து கொள்ளுங்கள், என்னை தவிர வேறு யாரையும் இதில் விளையாட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசர் சொல்றாரு. தோட்டத்துல யாருமே வரக்கூடாதுங்கிறதுனால அதை சுற்றி உயரமான சுவர்களை கட்டி ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்கிறார். யாரேனும் உள்ளே நுழைந்தால் தண்டிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டு அதில் எழுதி அவர் மாட்டி விட்டுறார். அந்த ராட்சசர் மிகவும் சுயநலம் கொண்டவரா இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு இப்போது விளையாட எந்த ஒரு இடமும் இல்லை. சாலையில விளையாடினா கூட சாலையில உள்ள அந்த தூசி நிறைந்ததாகவும் கடினமான கற்கள் நிறைந்ததாகவும் அந்த சாலை இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைகள்லாம் சாலையில விளையாடுவதை விரும்பல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நாடு முழுவதும் வசந்த காலம் வந்துச்சு. ஆனா அந்த சுயநலக்கார ராட்சசன் தோட்டத்துல மட்டும் அது இன்னும் குளிர்காலமாக இருந்துச்சு. குழந்தைகள் இல்லாததுனால பறவைகள் அந்த தோட்டத்துல பாடுறதையும் மறந்து. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அருமையான வாசனை திறந்திருந்த ஜன்னல் வழியாக வந்துச்சு. ஒரு வழியாக வசந்த காலம் வந்து விட்டதாக அவர் நினைச்சாரு. அவர் அப்படி ஜன்னல் வழியாக என்ன பார்த்தாரு? அவர் ஒரு காட்சியை பார்க்கிறாரு. சுவர்ல ஒரு சிறிய துளை வழியாக குழந்தைகள் உள்ள நுழைஞ்சி அவங்க மரக்கிளைகள்ல அமர்ந்திருக்கிறாங்க. அவன் பார்த்த ஒவ்வொரு மரத்திலும் ஒரு சிறிய குழந்தை அமர்ந்திருக்கு. குழந்தைகளை பெற்றதுல மரங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ராட்சசன் கீழே இறங்கி தன்னுடைய முன்கதவை திறந்துக்கிட்டு மெதுவா தோட்டத்துக்கு வெளியே வந்தான். அவனை பார்த்த குழந்தைகள்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. தோட்டம் மீண்டும் குளிர்காலமாக மாறிடுச்சு. அந்த சிறுவன் மட்டும் ஓடல, ஏனென்றா அவனுடைய கண்கள் கண்ணீரால நிறைந்திருந்துச்சு. அவன் ராட்சசர் வருவதை பார்க்கவில்லை. மேலும் ராட்சசர் அவனுக்கு பின்னால அவனை அழைத்து சென்று மெதுவாக அவர் கையில அவனை ஏற்றி அந்த மரத்துல உட்கார வைக்கிறார். உடனே மரம் துளிர்விட பறவைகள் மரத்தின் மீது அமர்ந்து பாட சிறுவன் தன் 2 கைகளையும் நீட்டி ராட்சசர் கழுத்துல சுற்றி வளைத்து அவரை முத்தமிட்டான். மற்றும் மற்ற குழந்தைகள்லாம் இவனை பார்த்து பயந்து தோட்டத்தின் வெளியவே நின்று கொண்டிருந்தனர். ராட்சசர் அவர்களை பார்த்து, இது இப்போது உங்களுடைய தோட்டம் குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பெரிய கோடாரை எடுத்து அந்த ராட்சசர் சுவரெல்லாம் இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறாரு. அவர்கள் நாள் முழுவதும் அந்த தோட்டத்துல விளையாடுறாங்க. மாலையில் அந்த ராட்சசரை நாங்க வீட்டுக்கு சென்றதா சொல்றாங்க. அப்போ ராட்சசர் கேட்கிறாரு, நான் மரத்தில் ஏற்றி விட்டேனே, அந்த சிறிய பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. தினமும் மதியம் பள்ளி முடிஞ்சதும் குழந்தைகள்லாம் தோட்டத்துல விளையாடினாங்க. ஆனா அந்த ராட்சசர் நேசித்த அந்த சிறிய பையனை மட்டும் காணவே இல்லை. அவரு ரொம்ப ஏக்கமா இருந்தாரு. அந்த சிறிய நண்பனை பத்தி அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சிருச்சு. ராட்சசர் ரொம்ப வயசாயிட்டாரு. அவரால் இனி விளையாடவே முடியாது. அதனால அவர் ஒரு அறையில பெரிய நாற்காலியில அமர்ந்திருந்தாரு. ஜன்னல் வழியாக குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தாரு. ஒரு குளிர்கால காலையில அவர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாரு. அப்போது அவர் குளிர்காலத்தை வெறுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், வசந்தம் தூங்கி கொண்டிருக்கிறது, பூக்கள்லாம் ஓய்வெடுக்கிறதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. திடீரென்று கண்களை வியப்புடன் தேய்த்து பார்த்துட்டு அவர் ஒரு அற்புதமான காட்சி பார்க்கிறாரு. தோட்டத்துல மிக தொலைவில் ஒரு நன்றாக ஒரு மரம் மூடப்பட்டிருக்குது.
அந்த மரத்துல அழகான வெள்ளை பூக்களுடன் அதில் கிடைகள் அனைத்தும் பொன்னிறமாக இருந்துச்சு. அதுல வெள்ளிப்பழங்கள் கீழே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதன் அடியில அந்த சிறுவன், அவர் நேசித்த அந்த சிறுவன் நின்று கொண்டிருந்தான். ராட்சசர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த தோட்டத்துக்கு ஓடுறாரு. புல்வெளியெல்லாம் கடந்து அந்த குழந்தைக்கு அருகில் வராரு. அந்த குழந்தையை பார்த்தோன்னே அவர் முகம் கோபத்தால சிவந்தது. அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, உன்னை காயப்படுத்த துணிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய கைகளிலையும் கால்களிலையும் நகங்களின் அச்சுகளும் சிறிய காயங்களும் இருந்தன. உன்னை காயப்படுத்த துணிந்தவர்கள் யார் என்று அவர் கேட்டுட்டு அழுறாரு. சொல்லு, நான் பெரிய வாளை எடுத்து அவனை கொன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராட்சசர் சொல்றாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்ல வேணாம், இது அன்பால ஏற்பட்ட காயம் சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லு. அந்த ராட்சசர் அந்த குழந்தை முன் மண்டியிட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு ஒரு விசித்திரமான பிரமிப்பு இருந்துச்சு. அந்த குழந்தை ராட்சசனை பார்த்து சிரிச்சிச்சு. அவரிடம் சொல்லிச்சு, நீங்கள் என்னை உங்கள் தோட்டத்தில் ஒரு முறை விளையாட அனுமதித்தீர்கள். இன்று நீ என்னுடன் என் தோட்டத்திற்கு வா, அது சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அன்று மதியம் குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது ராட்சசர் மரத்தின் அடியில இறந்து கிடப்பதை அந்த குழந்தைகள்லாம் பார்க்கிறாங்க. அவர் வெள்ளை நிற பூக்களால் மூடப்பட்டிருந்தார்.